வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை மாலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தருவர்களுக்கு ரொம்ப நன்றி மக்களே. எங்கள் வீடியோவை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வேற என்ன பண்ணணும் மம்மி? ஆதரவு கொடுங்க. எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் எதுவும் தப்பாக பண்ணோம்னா கமெண்ட் இருந்தால் சொல்லுங்க. அவங்க மாற்றிக்கிறோம், முழுக்க மாற்றிக்குவோம். மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டோம். மாற்றிக்கிறோன்னு நினச்சோன்னா மாற்றிக்கிட்டுருவோம். முழுக்க உங்களுக்காகவே தான் இது வீடியோ எடுக்கிறோம், செய்கிறோம். உண்மை என்னென்னு பேசுகிறோம், நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பேசுகிறோம் நாங்கள். அதுதான் வீடியோவில் போடுறோம். உலக நடப்பு நிறைய பேர் இது வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் வெளியில் உலக நடப்பு நான் பொதுவாக சொல்கிறேன். கெஸ் பண்ணிக்கிட்டு சொல்கிறேன். நான் உலக நடப்பில் இன்னென்ன மாதிரி இருக்குன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இதெல்லாம் வாழ்க்கை ஈஸி இல்லை. நம்ம நிறைய பேர் உண்மையை பேசினா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். யாருமே உண்மையை பேசுறது இல்லை. பேசுறது ஒன்று, மனசுக்குள்ளே இருக்குது ஒன்று. நிறைய வாழ்க்கை ஈஸியாக தான் இருக்கும். யாரும் உண்மையை வெளியே மனசை விட்டு பேசுறது இல்லை. வெளிப்படையா உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட பேசுறது ஒண்ணு, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க நம்மளை பத்தி நினைக்கிறது ஒண்ணு. அப்படிதான் இருக்குது நிறைய பேரோட இது. அதனால அதை நான் வெளிப்படையா நான் சொல்றேன். அதுதான் என்னுடைய சேனல்ல நான் முக்கால்வாசி இது பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளிப்படையா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே சொல்றேன். இது இப்படின்னு. ஆனா நிறைய பேர் அது சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். தன்னோட மறைச்சு இன்னொரு விதமா தான் சொல்லுவாங்க. யாருமே இப்ப நம்ம கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு நாங்க ஈஸியா அதை பண்ணிட்டோம்பா அப்படிம்பாங்க. இப்போ 10 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாரிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக சம்பாரிச்சிட்டோம்பாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்கிறது நீங்கள் முழுசாக சொன்னீங்கன்னா தானே நாங்கள் அதில் பண்ணால் தானே தெரியும். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்கு நான் என் பிள்ளையில சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்தவங்கள்ட்ட போய் கேட்டேன். அதுவாச்சு, அதெல்லாம் பெரிய கஷ்டம் ஆச்சு. அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படி கேட்கணும், காலேஜில் கேட்கணும், அவங்க அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இதே நம்ம போய் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது அதில் என்னென்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுது நம்ம போய் சேர்த்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி வீடு கட்டினவங்க வீடு கட்டுறதா, எங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான் கட்டிருப்பா, எங்களுக்கு 50 லட்சம் வந்துச்சு, 40 லட்சம் வந்துச்சும்பாங்க. ஒண்ணும் இல்ல, நான் பழகுற ஃப்ரெண்ட்ஸுகளே என்கிட்ட அப்படிதான் சொல்றாங்க. யாருமே ரியாலிட்டியே சொல்றதே கிடையாது. என்ன, நாங்க கொத்தனாருக்கு 500 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க, 1000 ரூபா கொடுத்தேன்பாங்க. என்ன, யாருமே ரியாலிட்டியை சொல்றதே கிடையாது. அப்ப நம்ம உண்மைன்னு நினைச்சு யாரை நம்பி பேசுறது? நான் ரியாலிட்டியே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ரியாலிட்டியே சொல்லிட்டு இருக்கேன் வீடியோல. மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாலிட்டி என்ன நடக்குதோ அதுதான் சொல்லி நாங்க எங்க வீட்ல என்ன நடக்குதோ அதுதான் ரியாலிட்டியா சொல்றோம். அனுபவத்துல என்னென்ன எனக்கு கண்ணுக்கு தெரியுதோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிலர் இந்த ஈபி லைன் இழுக்கிறதுக்குலாம் நாங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம் அப்படிம்பா. ஆமா, லஞ்சம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட ஒரு பைசா லஞ்சம் வாங்கல. இல்ல ஒரு சிலர் அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லுவாங்க நாங்க லஞ்சம் கொடுத்து வாங்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வாங்கல, நம்ம கேட்டோம், அவர் வேண்டான்ட்டாரு. அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்குலாம் மம்மி நாங்க அதை கொடுத்தாதான் இது கிடைக்கும், இது கொடுத்தாதான் அது கிடைக்கும். அது என்ன பட்டா வாங்குறதுக்கு அதுக்கு 7,000 8,000 லஞ்சம் கொடுத்துதான் வாங்கணும். நம்மளுமே அது கொடுத்துதான் வாங்கணும். ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. 15,000 கொடுத்தோம், 10,000 கொடுத்தோம். அப்படி ரியாலிட்டி யாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனல் அதுதான் உண்மை என்னவோ யதார்த்தம் என்னவோ அதுதான் நாங்க பிரதிபலிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணை பார்த்தேன். வெண்மணின்னு ஒரு பொண்ணு. வெண்மணி சேனல். நாளைக்கு நேம் கரெக்டா சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில இருக்கு. ஆப்பிரிக்காவில தெருவெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான்ப்பா இருக்கு. ஆப்பிரிக்கால தானே இந்த கருப்பர்கள்லாம் கூட இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா, கருப்பர்கள் தான் இருக்காங்க. அவங்கதான் ஹோட்டல் கடை வச்சு நடத்துறாங்க, சாப்பாடு கடை வச்சு நடத்துறாங்க, எல்லாமே. கருப்பு இனத்தவர்கள். அங்கெல்லாம் நம்ம படிச்சவங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்கும் இருக்கும். உங்களை மாதிரி இன்ஜினியர்களுக்குலாம். அப்படியா? படிப்பறிவான ஜனங்களே காணும் ரொம்ப. எல்லாம் இந்த இதுவாதான் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு வெளிநாடு அப்படித்தான் இருக்கு. இங்க இருந்து அதனால தானே டீச்சிங் ஜாபுக்கு அங்க போறாங்க. ஆமா,
நான் பார்த்தேன். அது தெருவே என்னமோ மாதிரி இருக்கு. அங்கே ஒரு பொண்ணு நம்ம இந்தியாவிலேருந்து போன பொண்ணு, அது புரிச்சு அங்கே தான் ஒர்க் பண்றாரு. அவர் என்ன காலேஜில் ஒர்க் பண்றாரா என்னன்னு தெரியல. வெண்மணிங்கிற ஒரு சேனல். ஓ சரி. அந்த பொண்ணு போட்டிருக்க ஒவ்வொரு தெருவா கொண்டு போய் காட்டுது. நேரம் அது நடந்துக்கிட்டே போது அவர் வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றாரு. எடுத்துக்கிட்டே போனா இது எல்லாமே நம்ம ஊர் தெருவை விட பாடாவே இருக்கு. அதுதான் சிட்டியா, கிராமம் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான் சிட்டியா அந்த ஊர்ல. ஓ அதாவது ரோடு எப்படி இருக்கு? தார்ல போட்டுருக்காங்க? தார்ல மண் ரோடா? அது சிட்டியா. ஓ அப்ப கடைகள்லாம் நிறைய இருக்கா? கடைகளும் ரொம்ப லோக்கல் கடை. இங்க பொட்டி கடை வச்சிருக்காங்கல்ல, ஆமா அந்த மாதிரி கடை தான் மளிகை கடையெல்லாம். இங்க மாதிரி பெரிய கடையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வசதியா நல்ல லைட் வெளிச்சம் அந்த மாதிரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெரிய ஊர்களுக்கு போனா இருக்கும் போல. அங்க கிடையாது. அதுலதான் இவங்க ஜாமான் எல்லாம் வாங்குறாங்க. அதுலதான் இது சோடா வாங்குது. அப்புறம் என்னமோல வாங்குனுச்சு. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா டிஃபன் வந்து குச்சிக்கிழங்க எண்ணெயில வறுத்து, குச்சிக்கிழங்கு இருக்குல்ல, அதை நறுக்கிவிட்டு அதை எண்ணெயில வறுத்து இது பண்ணிட்டு அதை டிஃபனாவே ஒரு சட்டியில அள்ளி வச்சிருக்கா. யாரும் கேட்டா அள்ளி கொடுக்க 10,000 ரூபாய். 10 கேனாக்க 10 ரூபா, 20 கேனாக்க 20 ரூபா. அப்படியே சொல்றாங்க. ஆமா, சில்லியம்ஸோ என்னமோ சொல்றாங்க. சில்லியம்ஸோ என்னமோ சொல்றாங்க காசுக்கு. கே கணக்கு தான் சொல்றாங்க. ஆனா இது கேட்டீங்கன்னா 10 கே அப்படிங்குதுங்க. என்னடா 10 கேன்னா நமக்கு 10, இங்கே எவ்வளவு 10,000. அங்க வந்து அதுதான் 10 ரூபா கொடுக்குது 10 கேனா. ரொம்ப பாடாவதியே இருக்காங்க. நான் இதுவே இல்லை. பாப்புலேஷன் அங்கே எப்படி கூடவா கம்மியா? பாப்புலேஷன் இங்கே கம்மியாக தான் இருக்கும் போல. கம்மியாக தான் இருக்கு பாப்புலேஷன். இங்க இருந்து போறவங்க தான் கூட இருக்கு. பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கு. அதே ஊரே ஜனநாடு மாட்டம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்கு. இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை. நம்ம இந்தியா தான் டெவலப்மெண்ட் எல்லாம். இந்தியா, ஆஸ்திரேலியா இதுதான் டெவலப்மெண்ட் எல்லாம். ஆஸ்திரேலியா கொஞ்சம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஆனால் வந்து அது கொஞ்சம் டெவலப்டு கண்ட்ரி. ஆப்பிரிக்கா வந்து டெவலப் ஆகலை. அதனால அப்படி கருப்பினத்தவர்கள் பார்த்தோம்னா அவங்க ஈஸியா தான் இருப்பாங்க. அங்க போய் அவங்களுக்கு சம்பளம் கூட இருக்கு. அதனால அந்த பிள்ளை நல்லா இருக்கு. அங்க உள்ள காசுக்கு என்ன, அதனால அந்த பிள்ளை நல்லா இருக்கு. இங்க திறமை இல்லாதவங்க எல்லாம் இங்க போனா சம்பாதிக்கலாம். என்ன கேட்டா நம்ம நாட்டுல திறமை இல்லாதவங்க எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு எல்லாம் போனா நல்லா ஈஸியா சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம நாட்டுல சம்பாதிச்சவங்களே கிடையாது ரொம்ப. அங்க எல்லாமே இந்த குண்டு குண்டா கருப்பா இருக்குதுங்க. எல்லாம் இந்த காடை போடுதுங்க. சப்பாத்தி, ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி ஆம்லெட்டு மாதிரி, முட்டையை ஆம்லெட் அடை உடைச்சு ஊத்தி காலை டிஃபனு, அது சப்பாத்தி, அதுக்கும் எண்ணெய் நிறைய ஊத்துதுங்க. இந்த பாமாயில் தான் மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் எண்ணெய் நிறைய ஊத்துதுங்க அந்த ஆம்லெட்டுக்கு. வெங்காயம் போட்டு எல்லாம் போட்டு ஆம்லெட் அட்டை ஊத்தி அதுல சப்பாத்தி அங்கிட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். 4 பேர் இருக்காங்க ஒரு டிஃபன் கடையில. சின்ன சின்ன கடை தான். அதுல சப்பாத்தி அங்கிட்டு ஒருத்தன் எண்ணெய் ஊத்தி வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த முட்டையை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தியும் போட்டு பரட்டி விட்டு சுருட்டி தக்காளி 4 வச்சு வரிசையா சுருட்டிட்டு கொடுக்குறேன். அது என்ன சிக்கன் சப்பாத்தி ரோலா? சப்பாத்தி ரோல் மாதிரி. ஆமா, அது 10 ரூபா. அதே காலை டிஃபனா. இன்னொரு இடத்துக்கு போனாக்கா என்ன பண்றாங்க, குச்சிக்கிழங்கு எண்ணெயில வறுத்துவிட்டு உரிச்சு எண்ணெயில வறுத்துவிட்டு அது குச்சிக்கிழங்கு. அப்புறம் கோழி சிக்கன் வந்து அப்படியே இது பண்றாங்க. அப்படியே நல்ல இது இந்த வறுக்கிறது இருக்குல்ல ஒரு இது, கிரில் மிஷின், அதுல வச்சு அப்படியே அவிக்கிறாங்க. உப்பு மட்டும் போட்டு அவிச்சு அது ஒரு இது, அதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு அவிச்சு விட்டு அப்படியே கொடுக்குறாங்க. கிரில்டு சிக்கன். ஆமா, கிரில்டு சிக்கன். அப்படியே முழுசாவா மாமி? வறுக்குன்னா நல்ல ஸ்ட்ராங் இதுவா வறுக்கல, நம்ம வேக வச்ச மாதிரி தான் இருக்கு. சும்மா அந்த கம்பிகள்ல வச்சு வேக வைப்பாங்க. கம்பிகள்ல வச்சு அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அப்புறம் அங்கே ஆட்டுக்கறி 380 ரூபா தானே. கிலோவா? நம்ம ஊருக்கு கிலோவா? 1 கிலோ. அங்கே ஆடு நிறைய தெரியுமா? 380 ரூபா தானே நம்ம ஊர் காசுக்கு. நல்லா இருக்கு, நல்லா அமைதியா நல்லா இருக்கு. இங்க இருக்கிற அமைதியா இங்க இருக்கு ஆப்பிரிக்காவில்.
ஆனா மழை இதெல்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம இப்ப இருக்கிற அமைதி அங்க ஆப்பிரிக்காவில கரெக்டா கிடைக்கும். வண்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மம்மி, வண்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஸ்கூட்டியே வாடகைக்கெல்லாம் எடுக்கலாமா. ஸ்கூட்டி இந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் வாடகைக்கு வேலை விட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். வேலைக்கு போறவங்க வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். சைக்கிள் இங்க வாடகை கிடைக்கிற மாதிரி இங்க ஸ்கூட்டி இதெல்லாம் வாடகைக்கு கிடைக்குமா. ஓ மம்மி, இது காரு அங்க வச்சிருப்பாங்க. வச்சிருக்கா கார் வச்சிருக்கா. இந்த பிள்ளை வீடெல்லாம் கார் வச்சிருக்கா. காரனால ரொம்ப தெரியற மாதிரி தெரியல. ஸ்கூட்டி இதுதான் நிறைய இலையுது ரோட்ல. ஏன்னா எல்லாரும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வராங்க. அது சொந்தமா வச்சுக்கல அந்தூர் ஜனங்கள், அதுவும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டே வருதுங்க. அதான் சொல்லிச்சு, அங்க நம்ம ஊர்ல சைக்கிள் எடுக்கிற மாதிரி இங்க வந்து வாடகைக்கு ஸ்கூட்டி இதெல்லாம் எடுக்கலாம். ஆமா. அது இப்போ நம்ம ஊர்லேயே வந்துருச்சு மேம். பெங்களூர் ஒரு இடத்துலலாம் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஸ்கூட்டியா. வண்டியே வாடகைக்கு எடுக்கிறது இருக்கு. காருமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது கொடுக்குறோம்ல, இந்த ட்ராக்ல இருக்க காரு, அதுவே கம்மி ரேட்டுக்கு இருக்க ட்ராக்லாம் இருக்கு. ஒரு 150 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த காரை வந்து என்னவோ சொல்லிடலாம். நிறைய ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. இல்லை அப்படி இன்னும் கொடுக்கல. கார் எப்படின்னா ஒரு காரை நம்மளே எடுத்து ஓட்டிக்கிட்டு வரலாம். அப்படியா? அங்க எவனும் ஓட்டிக்கிட்டு வர்றது இல்ல, நம்மளே ஓட்டிக்கிட்டு வரலாம். ஓ, வாடகை கொடுத்தா போதும். அப்படி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆப்பிரிக்கா. தண்ணி இல்லாம குடிக்கிற தண்ணி எல்லாம் எப்படின்னு தெரியல. நான் அது 3 நாள் இதே பார்த்தேன், வீடியோஸ் தான் பார்த்தேன். அதுல வேற என்னென்ன போட்டுருக்கு? அழகா சூப்பரா இருக்கு. சின்னூண்டு செயின் போட்டிருக்கு கழுத்துல, டாலர் செயின் மாதிரி சின்னூண்டு போட்டிருக்கு. அங்கே கோல்டெல்லாம் நல்லா இருக்குமா? கோல்டெல்லாம் போடக்கூடாது இருக்கு. ஆமா, அதனாலதான் இது இத்தினூண்டு போட்டிருக்கு. இத்தினூண்டு போட்டிருக்கு. வசதியாதான் இருக்காது அவங்க. கோல்டெல்லாம் போடக்கூடாது. அந்த நாட்டுல அதெல்லாம் போட்டா தடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தடை பண்ணிடுவாங்களோ இல்ல அந்த ஊர் மக்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாம காட்டாங்க மாதிரி இருக்காங்க. ஆமா, காட்டாங்க மாதிரி தான் இருக்கு. காட்டாங்க என்ன, இந்த ராஜஸ்தான்ல இருக்கவங்க மாதிரி காட்டாங்க இல்ல. அவங்க எப்படின்னா அவங்க ஒரு விதமா இருப்பா, கண்ணங்கரையர்னு நீக்ரோக்கள் மாதிரி. கண்ணங்கரையர்னு இருக்காது. நம்ம இந்த 2002 2003 நம்ம காலேஜ்ல எல்லாம் இங்கெல்லாம் படிச்சுச்சுல, நீக்ரோக்களா இருக்குதுப்பா, அவ்வளோ கண்ணங்கரையர்னு இருக்குங்க. அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் இங்க படிச்சுச்சுங்க. ஆனா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா நல்லா இருக்கு. அதுல போட்டிங் எல்லாம் போகுது இந்த பொண்ணு, போட்டிங். அவங்க நல்லா இந்த நம்ம நதியில பெரிய நைல் நதியா, பெரிய நதி ஈஜிப்துல இருக்கும்ல. ஆமா, அந்த நதி இந்த ஆப்பிரிக்கா வழியதான் போகுதான். அதுலதான் போயிட்டு இருந்துச்சு. அது கலக்குதான் இங்க வந்து அப்படின்னு சொல்லுச்சு. அது போயிட்டு இருக்காங்க. அதுலயும் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, நல்ல வீடியோ எடுத்திருக்காங்க நிறைய. அதுக்கு இந்த விழுந்தா தப்பிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டு, தண்ணியில விழுந்தா தப்பிக்கிறது, அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாங்க. நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். சூப்பரா இருக்கு. அவங்க எதை பத்தி வீடியோ போடுறாங்க? அது ஆப்பிரிக்காவை பத்தி தான் போடுது ஒவ்வொரு வீடியோவுமே. ஆப்பிரிக்கா போய் சாப்பாடு என்ன, காலை சாப்பாடு என்ன, எப்படி இருக்காங்க, அங்க உள்ள வீடு எப்படி இருக்கு. வீடெல்லாம் தாட்சி வீடெல்லாம் ரொம்ப கிடையாது, எல்லாம் ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்கு. இந்த வீடு ஒரு பெரிய கிரவுண்டா இருக்கு கேரளா மாதிரி. அதுல சின்னூண்டுதான் வீடு இருக்கு. ஆனா எல்லா மரமும் இருக்கு, எல்லா செடியும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இடம் நிறைய இருக்கு, வீடு சின்னூண்டா இருக்கு. நம்ம இந்திய நாட்டுல இருக்க செடிகள் தான் இருக்குமா இல்ல வேற செடிகள்? செம்பருத்தி செடியெல்லாம் இருக்கு, செம்பருத்தி பூ எல்லாம் இருக்கு, அப்புறம் மாங்காய் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, மாமரம் எல்லாம் இருக்கு. அப்ப இங்க வச்சிருக்க செடியெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. ஆமா. அங்க இப்போ உணவு பழக்க வழக்கம்லாம் மம்மி? உணவு பழக்க வழக்கதே காலையில இதுதான், காலையில சப்பாத்தி இது மாதிரி ரோல் போட்டு சாப்பிடுறாங்க. அப்புறம் வந்து இது குச்சிக்கிழங்கு அவிச்சு சாப்பிடுறாங்க. அப்புறம் இந்த கிரில்டு சிக்கன் காலையில. ரெண்டாவது இந்த வேகுது கிரில்டு ஏதோ ஒன்று வேகுது, அதுல பிளாஸ்டிக்கை போட்டு மூடி வச்சிருக்காரு. இந்த புள்ள போனது சொல்லிச்சு, நோட்டுக்கு ஹெல்த்துக்கு இது நல்லது இல்ல. இங்கிலீஷ் தான் பேசுறோம், உங்களுக்கு தமிழ் தெரியல. இது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, எடுத்துருங்க. இந்த இது சூடா வெந்துகிட்டு இருக்கிறதுல பிளாஸ்டிக்கை போட்டு மூடி வச்சிருக்குது. அப்புறம் இது சொன்னிச்சு, நாட் ஃபார் ஹெல்த் இது அப்படின்னு சொல்லி எடுத்துருங்கன்னுச்சு. அப்புறம் எடுத்துச்சு, அதை போட்டு மூடி வச்சிருக்குது. வெந்துகிட்டு இருக்கையில அதை மூடி வச்சு வேக வைக்குது பேப்பர் மாதிரி. அப்ப அதோட கலந்துரும் தானே? கலந்துரும். ஆமா, கலந்துரும் தானே. கலந்துட்டா அப்புறம் அது ஹோட்டல் மாதிரி இருந்தா அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க வயிற்றுக்கு ப்ராப்ளம் வரும்ல. ஐயோ, ஆப்பிரிக்காவில் சாப்பிட்றதெல்லாம் வெளியே சாப்பிட்றதுலாம் ரொம்ப இது. ட்ரெஸ் எல்லாம் மம்மி
ட்ரெஸ் எல்லாம் கை இல்லாம கருப்பு கருப்பா குண்டா அப்படிதான் போட்டுருக்குது. ஓ, ஒரு ஆள் கூட சிவப்பாலே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி நம்மள மாதிரிலாம் பேசல. இந்த ஷூட்டிங் எடுக்க போயிருக்கு வீடியோ, இதுகிட்ட பேசல. அது வேலை இதே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓ, அது இதெல்லாம் விரும்பாதுங்க போல. விரும்பாதுங்க போல. அங்கே மூவிஸும் அப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நிறைய. தெரியல அங்கே அந்த மாதிரி விரும்பாதுங்கன்னா அதை பற்றி பண்ண மாட்டாங்க தானே. அது உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம இருந்தா போதும். நம்மள மாதிரி ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஒரு பணத்தை சேர்த்து வைக்கணும், ஒரு டிவி என்ஜாய் பண்ணணும், வாஷிங் மிஷின் என்ஜாய் பண்ணணும், ஒரு கார்ல போகணும், ஒரு ஏரோப்ளைன்ல போகணும் அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. வாழ்ற வரைக்கும் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோமா இருந்தோமா அவ்வளவுதான் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆப்பிரிக்கன்ஸ். அதுல இந்தியாவில வந்து போனவங்க தான் நல்லா இருக்காங்க. ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடாவதியா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் எல்லாம் ரொம்ப அப்படி கேட் எல்லாம் இங்க எல்லாம் மினிமினில இருக்கும். ஸ்கூல் எல்லாம் அப்படி இருக்குமே பில்டிங் எல்லாம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை. ஸ்கூல்லாம் காட்டுச்சா? ஸ்கூல் காட்டுச்சு. அப்புறம் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஸ்கூல்ல போய் கொடியேற்றுறதுக்கு போயிருக்காங்க இவங்கெல்லாம், அது காட்டுச்சு. பேரண்ட்ஸும் போலாமா? பேரண்ட்ஸும் போறாங்க. ஆமா. அதுக்கு எத்தனை பிள்ளைய? அதுக்கு 2 பிள்ளைய இருக்கு. அவர் நல்லா கார் எல்லாம் ஓட்டுறாரு. அவர் தான் வீடியோ எடுக்கிறாரு. அவர் அங்க ஒர்க் பண்றாரு. அங்க ஒர்க் பண்றாரு. ப்ரொஃபஸரா இருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா இங்க நல்ல திறமையானவங்க வேணும் இல்ல, திறமை கொஞ்சமா இருக்க கூட போயிடலாம். ஆப்பிரிக்காவில் ஈஸியாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆப்பிரிக்கா போகிறது ரொம்ப தூரம் இருக்கு. ஆமாம், இருக்கிறதுலே லாங். ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தான் லாங்குன்னு நினைக்கிறேன். அதாவது மேப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கீழே தான் இருக்கும் ஆப்பிரிக்கா. ஆஸ்திரேலியா போய் அங்கே ரொம்ப தூரம் தள்ளி போகணும் இங்கேருந்து. ஏற்பட்டு அது ஆப்பிரிக்காங்கிறது ஒரு கண்டம். இப்போ ஆசிய கண்டத்தில் நம்ம இந்தியா இருக்க மாதிரி. ஆமாம் ஆமாம், அது மாதிரி ஆப்பிரிக்காங்கிறது ஒரு கண்டம். ஆனா படிப்பறிவே இல்லை ஜனங்கள் எல்லாம் இதுவா இருக்கிறாங்க. 1-2 பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாங்க அங்கே. ஆமா, ஏன்னா இங்க பெற்றோர்கள் விழிப்புணர்வே இல்லை. ஆமா, அது சாப்பாடு பண்ணா சரி சாப்பிட்டா சரி அப்படிங்கிற மட்டும்தான். அது வந்து எஜுகேஷன் இதை வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன்டா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படின்னா சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்துக்க, ஒரு வயசு வந்தானே வேலைக்கு போடா, நீ வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைல வேலைக்கு போய் சொல்லிட்டு நறுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அது பசிக்குது, சாப்பிடணும், வேக வச்சணும், சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுது. நம்ம நாடுதான் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல. இந்தியா ஆப்பிரிக்காவெல்லாம் அப்ப தெருவெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆள் புழக்கமே இல்ல. பெட்டி கடையெல்லாம் சின்னூண்டு கடை தான் வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா பொருளும் கிடைக்குதாமே? கிடைக்கும் இருக்கு. ஆனா இவ்வளவு நம்ம ஊர்ல மாதிரி எல்லாம் இவ்வளவு தூரம் நினைச்சதெல்லாம் வாங்கலாம். நம்ம ஊர்ல இங்கனைக்குள்ள இந்த யூனியன் கிட்ட போனாவே எல்லாமே வாங்கலாமே. அப்படிலாம் இல்ல. அங்க அவங்களால கொண்டாட முடிஞ்சது என்ன காய்கறி வச்சிருக்காங்க. முட்டைக்கோசு நிறைய வச்சிருக்காங்க. முட்டைக்கோசு, அப்புறம் வெங்காயம் 2 கிலோ பெரிய வெங்காயம் ஒரு 5 கிலோ கிடந்துச்சு. தக்காளி காணும் 5 கிலோ பெரிய வெங்காயம் கிடந்துச்சு. இதுக்குதான் கிடக்கு, கொஞ்சம் தான் கிடக்கு. இதுதான் வச்சுக்கிட்டு கடையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அங்கதான் வாங்குறாங்க. இவங்களுக்கு நம்ம முத்துமலை வீடெல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி இல்ல வீடு, வெறும் ஓட்டு வீடு மாதிரிதான் இருக்கு. அது என்னமோ சொல்றாளே. ஆனா இவங்க வீட்டுல வந்து ஃபேனு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வச்சுக்க முடியாது. நான் பாக்கல. ஏசி எல்லாம் வச்சிருக்காளா இல்லையா தெரியல, அதுவும் தெரியல. அதெல்லாம் காமிக்கல, பாக்கல. அதெல்லாம் என்ன காமிக்கல. அந்த பொண்ணு நல்லா இருக்கு, சௌரியமா இருக்க மாதிரிதான் இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா. அந்த பொண்ணு அது ஒரு பிள்ளை. அது எதுவும் வேலைக்கு போலையா? அது வேலைக்கு போல. அது வீடியோ இது நல்லா போகுது. அதுக்கு வியூஸ் நல்லா போகுது, லேக் கணக்குல போகுது. வெளிநாட்டுல இருந்து ஷார்ட்ஸும் போடுது, இதுவும் போடுது, லேக் கணக்குல போகுது, நல்லா போடுது. வெண்மணி சேனல், வெண்மணி இதுவோன்னு மூணு போட்டுருச்சு. நாளைக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன சேனல். அப்படி நல்லா இருக்கும். அது எப்படி நீங்களா பாத்தீங்க? அதுவா எடுத்துக்கிட்டு வந்துச்சு. சரி என்னடா அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பார்க்க தோணும்ல. அதை மூஞ்சியை பார்த்தாலே பார்க்க தோணும். வெளிநாடெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. ஆமாமா, நாங்கெல்லாம் இனிமே என்னத்த வெளிநாட்டு போய் பார்க்க. அப்ப நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெளிநாடெல்லாம் ஒவ்வொரு நாடும் எப்படி எப்படி இருக்குன்னு. நம்ம பிறந்தது இங்க, வளர்ந்தது இங்க. ஆனா சொல்ற எல்லாமே கண்ணா நீ பாக்குறதெல்லாம் இத்தனுன்றா, உலகம் ரொம்ப பெருசுரா, ரொம்ப பெருசு ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க.
இப்போ நம்ம யோசிப்போமா, நம்ம படிச்சுட்டு இங்கே ஏதோ ஒரு நாட்டில் போய் வேலை பார்ப்போம்னு யோசிப்போமா, படிச்சுட்டு இங்கனக்குள்ளேயே நல்ல வேலையாக இருந்த பாரு. எல்லாருமே வீட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல வேலையாக இருந்தால் பாருன்னு தானே சொல்லுவோம். ஆனா சேஃப்டி இல்லாம இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் நல்லா தெரியுது. அந்தூர் ஜனங்களுக்கு அவ்வளவு தூரம் விழிப்புணர்வு. சேஃப்டினா எப்படி? சேஃப்டி இருந்தா இந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு மூட மாட்டாங்க. அப்போ உயிருக்கு அவங்க வந்து ஒரு அச்சுறுத்தலாத ஏதோ பண்றோம் சாப்பிட்றோம். எண்ணெய் நிறைய ஊத்துறாங்க எல்லாத்துக்கும், எல்லா சமையலுக்கும் எண்ணெய் நிறைய ஊத்துறாங்க. இந்த புள்ள சொல்லிட்டு வந்துச்சு, எண்ணெய் நிறைய ஊத்தாதீங்க, அது நோட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இங்கிலீஷ்ல. இந்த புள்ள சொல்லிட்டு வந்துச்சு. அது என்ன ஹோட்டலா? ஆமா, ஹோட்டலுக்கு போனுச்சு. காலையில என்னன்னா அவங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் மதிய சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க, சும்மா வீடியோ எடுக்க. அவங்க வீட்டுல பண்ணி சாப்பிட்டாரு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருங்க, இவங்க 2 பேரும். அவருக்கு ரெஸ்டா இருக்கும் பொருக்கு அவர் வந்து இத நடந்து போய் சொல்லி வீடியோ எடுக்கிறாரு. இத ஹோட்டல் கடையில எல்லாம் உள்ள விட்டு என்னென்னு பார்க்க சொல்லி வீடியோ எடுக்கிறாரு. நம்ம தமிழ் ஃபுட் எல்லாமே கிடைக்குமா? தமிழ் ஃபுட்டு தெரியல, மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, அது நான் இன்னும் பார்க்கல. காலை இது பார்த்தேன், குச்சிக்கிழங்கு, இந்த சிக்கன் இது கிரில்லா வைக்கிறது, அப்புறம் முட்டை ஆம்லெட் உடைச்சிட்டு அதுல சப்பாத்தியை போட்டு அதை ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. சட்னி சாம்பார்லாம் வைப்பாங்க. இல்ல அதுல தக்காளியை வச்சு 4 வெங்காயத்தை வச்சு மடக்கி கொடுத்துருது. 4 தக்காளியை பீஸ் பீஸா நறுக்கி, ஒரு தக்காளி பீஸ் பீஸா நறுக்கி 4 பாகமா வச்சு வெங்காயத்தையும் வச்சு ரோல் பண்ணி கொடுத்து விட்டுருது. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பசி அடங்கிரும். பசி அடங்கினா சரின்னு நினைப்பாங்க. வெங்காயம் ஹெல்த்து தான். இல்லை, வெங்காயம் ஹெல்த்து தான். ஆனால் வந்து ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கல. இப்போ நம்ம ஆளுங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? தேங்காய் சட்னி. இல்லை மம்மி, தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து இது சாம்பார், கார சட்னி, அப்புறம் மல்லித்தவையை இருந்தால் மல்லித்தவையை, எல்லா துவையிலும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு, இல்லைன்னா மட்டன் குழம்பு, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே தான் நாக்குக்காக சாப்பிட்ற ருசி. மற்ற நாட்டில் எல்லா இடத்துலையுமே இப்போ பசிக்குது, திடீர்னு சிக்கன் ரோலை போட்டு, இது சப்பாத்தி ரோலை உள்ளே போட்டு அடைக்கிது. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது சைனீஸ் ஃபுட்டு மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய சாப்பிட்றா. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுச்சு, அங்கே உயிருக்கு அவங்க சேஃப்டி பண்ணிக்கல ஜனங்கள். உயிர் வந்து சேஃப்டி பண்ணிக்கல. 2வது வேலை வாய்ப்பு, நம்ம இந்தியாவில இருந்து படிச்சவங்க போனா கண்டிப்பா நல்லா சம்பாதிக்கலாம், அது ஒண்ணு தோணுச்சு. 3வது நாகரிகமே இல்லாமதான் இருக்காங்க. நாகரிகம் நம்ம இங்க இருந்து இந்த பொண்ணு போனது நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சும்மா இங்கே கருப்புமா போட்டுக்கிட்டு பாடாவதியே தெரியுதுங்க. அப்படித்தான் இருக்குதுங்க. ஆக மொத்தம் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, படிச்சவங்க அங்க தைரியமா வேலைக்கு போகலாம். ஏதாவது காலேஜஸ் இருந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா போகலாம். போனா பொழைச்சு நல்லா சம்பாதிக்கலாம். அந்த ஒரு மணி பார்த்துருக்கீங்களா மம்மி? அதே என்னமோ சொல்லிச்சு, என்னமோ சொல்லிச்சு அந்த ஊர் பண்ணா. துபாய் தான் ரியான்ஸ் இருக்கு, ரியால். இது என்னமோ சொன்னுச்சு, நாளைக்கு சொல்றேன் அது. ஆனா 2K 10K 20Kன்னு சொல்றாங்க. அது 10 ரூபாய்க்கு தான் 10K, அப்படிதான் சொல்றாங்க. 10 ரூபாய்க்கு 10K. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஐஆர் படிவம் எல்லாரும் வாங்கிட்டீங்களா? எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுக்கு? எஸ்ஐஆர் படிவம் 2002 கணக்கு பண்ணதான் அது வாங்க போறதுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆதார் அட்டை கொண்டு போகணுமா? சரி, ஆதார் அட்டை கொண்டு போய் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? அது ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம் பார்த்துட்டேன்னா அந்த ஃபார்ம்ல மேலே வந்து ஏதோ 2002க்கு முன்னாடி ஏதோ டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 2002 எங்கே ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்களா? அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்றவங்க கேட்பாங்களாம், 2002 எங்கே ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்களாம். போட்டோம்னு சொல்லணும், போடலைன்னா போடலைன்னு சொல்ல வேண்டியது. எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை நான் எங்கே போட்டேன்னு. அது ஆதார் கார்டு கொண்டு போனா இந்த எஃப்ஐஆர் ஃபார்ம், எஸ்ஐஆர் ஃபார்ம் இதுன்னுட்டு வந்துடலாமா? அப்ளை பண்ணிட்டு வந்துடலாமா? அது டிசம்பர் 4க்குள்ள அப்ளை பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ்? டிசம்பர் 4க்குள்ள அப்ளை பண்ணணுமா? அதில் தான் நம்மளோட டீட்டெயிலாம் ஏதாவது அப்டேட் பண்ண போகிறாங்க போல எலெக்ஷன் கமிஷனில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இன்னைக்கு பூரா காலையில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு மழை, கேரளா மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கு. வெயிலே இல்லை, சுத்தமாக இருங்கவே இல்லை, அப்படியே பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிச்சா? ட்ரெஸ் எல்லாம் காயாது இன்னைக்கு. அப்படியே நமக்கு இந்த போர்ட்டிகோவில் காற்று வர்றதுல காஞ்சாதே,
அன்னைக்கு ஃபுல்லா விடவே இல்லை, அப்படியே நெய் நெய் நெய்ன்னு இது கேரளா மாதிரி. ஓ. ஆனா திருச்சியெல்லாம் இல்லை. ஆமா திருச்சியில இல்லை, இங்கதான் புதுக்கோட்டை தான் இருக்கு மழை. செவன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இருக்கு. உங்களுக்கு மழை பெஞ்சா பிடிக்குமா இல்லை மழை பெய்யாம? மழை பெஞ்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ரொம்ப போர் அடிக்குது. ஆனா கேரளால கிளைமேட்ல மழையில தானே இருந்தீங்க? ஆமா, அங்க இருந்தோம். அங்கன்னா படிக்கிற பிஸி இருந்துச்சு. அந்த வயசுல படிச்சோம், பண்ணோம், ஸ்கூலுக்கு ஓடணும், இந்த இதுல இருந்துச்சு. அப்ப அவ்வளவு தூரம் விவரம் தெரியல, சின்ன பிள்ளைங்க, அதுல ஓடிடுச்சு. இப்ப மாதிரி நம்ம இப்ப நாங்க யோசிச்சுக்கிட்ட வேலையை முடிச்சிட்டோம்னா வீட்டுல யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன அப்ப ரொம்ப போரா இருக்கும்ல. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெங்காயம் நறுக்கியாச்சு மம்மி? வெங்காயம் நறுக்கியாச்சு. நீ தோசை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நறுக்கியாச்சு கைஸ். குழம்பு கொஞ்சம் இருக்கு, வெங்காயம் நறுக்கியாச்சு. தோசை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றையில் பார்ப்போமா? தோசை ஊற்றையில் பார்ப்போம். தோசை வந்து வந்துட்டோம் கைஸ். தோசை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க மாவு. நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நைட்டுக்கு டின்னர். ஆமாம். எஸ்ஏஆர் ஃபார்ம் எல்லாரும் கொடுக்கணுமா மம்மி? ஆமாம். ஆனால் 2002 போடாதவங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்திருக்காது, நம்ம தான் கேட்டு வாங்கணுமா அது. அப்படியா? ஆமாம், அவங்களுக்கு இல்லையா. இப்போ கமலத்துக்குலாம் கமலம் மகனுக்கு கொடுக்கலையா, அது இனிமேல் கேட்டு தான் வாங்கணுமா. ஓ, புதுசாவா? ஆமாம். ஓ, என்னென்னோ புதுசு புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க. ஆமாம், என்னென்னோ பண்ணுறாங்க. நீங்கள் அப்போல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் அப்போதைக்கப்போ அப்டேட் பண்ணிடுவாங்க மம்மி? தெரியலையே. உங்களுக்கு ஓட்டர் ஐடி எப்போ வந்துச்சு? எத்தனை வயசுல வந்துச்சு? எனக்கெல்லாம் அறிமுகம் வந்ததுக்கு அப்புறம் தான். கல்யாணம் ஆகிட்டு தான் வந்துச்சு எனக்கு. கல்யாணம் 21 வயசுக்கு அப்புறம் தானே வரும். ஆமா, அப்பெல்லாம் 21 வயசுனா குடியுரிமை இல்ல. ஆமா, இப்போ எல்லாம் எவ்வளவு? 18. 18ஆ? இப்போ 18 வயசுலயே ஓட்டு போடலாம். 18 வயசுல ஓட்டு போடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 18 வயசுல முதல் வேலை கல்யாணம் பண்ணுவாங்க பசங்க. அதான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. 18 வயசு பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு, ஆம்பளை பிள்ளைக்கு 21 வயசுன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்பவும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஓ, 18, 21 அந்த ஏஜ் வந்துச்சுன்னா, 20 தாண்டிடுச்சுன்னா பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி வந்துருச்சு, அவங்க வாழ்க்கையில அவங்க முடிவு எடுக்கிறது சரி. அது சரியோ தப்போ, அது சரியோ தப்போ, நான் இவன் கூட போறேன், நான் இவ கூட போறேன் அப்படிங்கறத முடிவு எடுக்கிறோம். அது சரியா இருந்தா வாழ்க்கையில முன்னேறினா சரி, இல்ல கெட்டு சீரழிஞ்சு போயிட்டாலும் சரி, நீ தானே எடுத்த முடிவு. அந்த நேரத்துல எல்லாம் அவ்வளவு தூரம் நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது இல்ல. ஆனா வயசு அப்படி. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப அடிபட்ட பிள்ளைய வேணா அதுல டிசிஷன் எடுக்கலாம். நிறைய பேர் செல்லமா வளர்ந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அந்த நேரத்துல, அந்த வயசுல. என்ன செல்லமா வளர்ந்த பிள்ளைகளுக்கு எந்த வயசுலயுமே எதுவுமே தெரியல. 30 வயசுலயும் தெரியல, 40 வயசுலயும் தெரியல. பணம் கூட இருந்தா 40 வயசுலயும் ஒண்ணும் தெரியாது, 30 வயசுலயும் ஒண்ணும் தெரியாது, 20 வயசுலயும் ஒண்ணும் தெரியாது. ஆனா ஒரு சில பிள்ளைய நல்ல கருத்தா இருக்கு. 20, 25 வயசுல ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைய கேட்குதுன்னு எதையுமே ஈஸியா வாங்கி கொடுத்துடக்கூடாது. ஒரு 4-5 வாட்டி கேட்டு அது கிடைக்காதுன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை வரையில தான் நம்ம அதை வாங்கி கொடுக்கணும். உடனே வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம்னா அதுங்களுக்கு ஒரு இதுவே வராது. அந்த பொருள் மேல அக்கறையே இருக்காதுங்கிறதோட அதுங்க நமக்குன்னு நம்ம அம்மா அப்பா வாங்கி தந்துருவாங்கிற ஒரு இது கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைய கெட்ட பிள்ளைல தான் வருங்க. ஈஸியா எதுவும் கிடைக்க கூடாது பிள்ளைகளுக்கு. சுந்தர் சொல்லுவாராம், அவங்க அம்மா அப்படித்தான் செய்யுமா. குஷ்பு வீட்டுக்காரரு, அவங்க அம்மா எதுவுமே ஈஸியா வாங்கி கொடுக்காதா, ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு கேட்டா மட்டும்தான் வாங்கி கொடுக்குமா. எதுவுமே ஈஸியா வாங்கி கொடுக்காதா. ஆனா அம்மா மேல அவ்வளவு பாசமா அவரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு ஓடிடுவாராம். குஷ்பு சொல்றாப்புல. இதே கல்யாணம் முடிச்சுட்டா ஒய்ஃப் மேல பாசமா இருக்கணுமா, அம்மா மேல பாசமா இருக்கணும் மம்மி?
எதா இருந்தாலும் நியாயமா இருக்கணும். 2 பேர் மேலேயுமே பாசமா தான் இருக்கணும். 2 பேருமே குடும்பத்துக்கு வேண்டியவங்கதான். என்னை கேட்டா 2 பேரும் குடும்பத்துக்கு வேண்டியவங்கதான். யாரு நியாயமா இருக்காங்களோ அந்த பக்கம் கரெக்டான நியாயம் சொல்லி குடும்பத்தை நடத்தணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஆம்பளையுமே செய்யறது இல்ல. ஒய்ஃபுக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டிக்கு செய்யறாங்க. ஆமா இல்ல மம்மி, ஒய்ஃப் இருக்கையில ஒய்ஃபுக்கு தகுந்த மாதிரி பேசிக்க வேண்டாம், அம்மா இருக்கையில அம்மாவுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கணும். இப்ப ராஜபிரியன்லாம் அப்படிதான், ஐயா அம்மா நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறேன். ஒய்ஃப் வந்த உடனே அம்மாவுக்கு என்ன தெரியும், அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, வா நம்ம 2 பேரும் தனியாக போயிடுவோம் அப்படிங்கிறேன். அப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் குடும்பம் ஓட்ட முடியுது, இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால ஒரு எந்த இடத்துலையுமே நியாயம்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். சீரியஸா இல்ல, அம்மாட்டையும் சீரியஸா இல்ல. ஆமா ஆமா, நல்ல பையனா இருக்கேன். அம்மா வாடா போடான்னு அடிக்கிறா, எல்லாம் பண்றா, பேசாம வாங்கிக்கிறேன். அம்மா அங்க அன்னையர் தினத்தன்னைக்கு அந்த புள்ள வந்து முதல்ல மாமியார்ல வந்து விழுத்துருது. ஆமா, இவன் அதுக்கப்புறம் தான் வரேன். அதனால அது போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுது. அம்மா இவன் மேல கோவமா இருக்கா, ஒரு மருமக வந்து விழுகிறா, புதுசா வந்தவன் நீ வந்து விழுக மாட்டேங்கிற ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் அவங்க அக்கா வச்சு ஒரு சீரீஸ் போட்டிருப்பாங்க. அப்பா அந்த அப்பா அன்னையர் தினத்தன்னைக்கு அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்புன்னு அக்காட்ட கேட்பேன். அந்த நம்மளுக்கு கோயிலுக்கு வந்துச்சுல அக்கா, அந்த அக்காட்ட கேட்பேன். அந்த அக்கா சொல்லும், ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க வேணாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, நீ இனிமேலுக்கு பெரிய பிள்ளடா, போடா போய் வேலையை பாடுற போடா அப்படிங்க. உடனே என்னடா நம்மள இப்படி சொல்றாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கப்படாது, கல்யாணம் ஆயிட்டா ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கப்படாதான், இது வேற வேலையை பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்துட்டு விஷஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டுருவேன். அப்பா உடனே அப்பாட்ட போய் உட்காருவேன். அதுக்கு அப்பா சொல்லுவாரு, இதுக்கு தாண்டா பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது அப்படிம்பாரு. ஏன் பையன் என்னாச்சு அப்படிம்பேன். நீ அன்னையர் தினத்துலையும் ஒரு விஷ் பண்ணியாடா, இந்த பாடுறா உன் என் மக வந்து இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காடா அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தா இவன் என்ன பாட்டு கேட்டானா அந்த பாட்டை அதை ஃபுல்லாக வச்சிருக்கான். அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். உடனே அப்போ பாப்பேன் பாருங்க இதை. உடனே அந்த மாதிரி தான் வச்சுக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு மாதிரி இன்னொன்று பார்த்தேன் வீடியோவில். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற 2025 வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கண்டிப்பா 25 லட்ச ரூபா வந்துருமா, 25-26 லட்ச ரூபா வந்துருமா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கேவே. அப்போ ஒருத்தருக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் கட்டுவா அலமே பணக்காரங்க கட்டுவாங்க. நம்மள மாதிரி நடுத்தரமெல்லாம் நம்ம வீட்டுலாம் எவ்வளவு, நம்ம வீட்டெல்லாம் 1200 1600 1600 ஆமா 1600 ஸ்கொயர் ஃபீட். பணக்கார கோடியா வச்சிருக்கவங்க கட்டலாம். திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பணம் வந்து அவங்க நினைக்கவே இல்லாம பணம் வந்து விழுந்து என்ன அந்த மாதிரி உள்ளவங்கதான் அவ்வளவு பெரிய பில்டிங் மாடியா கட்டுறாங்க. அப்பா டிப்ஸ் ஸ்கூலுக்கு எயித்தாப்புல பார்க்கணும். அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அசந்தே போயிருவோம். டிப்ஸ் ஸ்கூலுக்கு எயித்தாப்புல மாடியா கட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து விழுகும்னு தெரியல. எல்லாம் ஃபாரின் பணமா இல்ல நம்ம நாட்டு பணம் தான். ஒரு சிலருக்கு தொட்டாவே தொலங்குது. அப்படிலாம் இருப்பாங்க. ஆமா அப்படிலாம் இருக்காங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி. ஆமா பிசினஸ். கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. ஆமா வேலைக்கு போனாலே கொட்டாது. வேலைக்கு போனாலே ஒரு இன்கம் தானே. ஆமா பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் அப்படி எல்லாம் வருது. அவங்க எங்கிட்ட ஒரு வீட்டுக்கே 4-5 கார் வச்சிருக்காங்க. அப்பா அப்படி வச்சிருக்காங்க. அந்த இடம் வீடெல்லாம் போய் பாரு. ஆமா அப்பா ஒரு கார் வச்சிருப்பாரு, மகன் பிசினஸ் பண்ணணும், மகன் பண்ணணும். அது பாட்டுக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகுதோ இல்லையோ அது பாட்டுக்கு அது பேச்சு பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு போகுது. ஆமா அதுக்கு ஓட்ட தெரிஞ்சா அதுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா டிரைவரை கூப்பிட்டு டிரைவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு போங்க. மாமியாருக்கு ஒரு காரு. ஆனா என்னதான் இது பணம் இவ்வளவு தூரம் அனுபவிச்சாலும் கடவுள் கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கல்ல. உயிருங்கிறது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன பணக்காரன என்ன இருந்தாலும் உயிர் கடவுள் இல்லதானே இருக்கு. இல்ல மம்மி பணக்காரன இறந்துதான் ஆனா ஏழையும் இறந்துதான் ஆனா என்ன போகும்போது கடைசி எதுவுமே கொண்டு போறது இல்ல. வாழையில வேணா சந்தோஷமா கொண்டு போறது இல்ல, கொண்டு போறது இல்ல. ஆனா வாழையில கொஞ்சம் சிறப்பா இருக்காது. அப்படியே அவங்க சொர்க்கலோகம் மாதிரி இருக்காங்க வாழும்போது. அப்படி நல்ல ஃபுட்டு சாப்பிடலாம், நல்ல இடத்துக்கு போகலாம், நல்ல பிளேஸ் என்ஜாய் பண்ணலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 லட்சமா.
அது குறையாம வருமா? அது எம்சாண்ட் தான் போட்டு கட்டுறது. மணல் இல்ல எம்சாண்ட் மணல் கிடைக்கல. ஆமா மணல் எங்கேயுமே கிடைக்கல. எம்சாண்ட், பி சாண்ட், இன்னொரு சாண்ட் ஏதோ சொன்னாரு, 3 சாண்ட் சொன்னாரு. ஓ அதெல்லாம் இப்ப மணலுக்கு மாற்றா கொண்டு வந்தாங்க. ஆமா நம்ம வீடு கடையில கொண்டு வந்தாங்க மாற்றா. நம்ம வீடு எல்லாம் மணல் தானே, மணல் தான் எல்லாமே. நம்ம வீட்டுலாம் பூச்சி மட்டும்தான் எம்சாண்ட் நினைக்கிறேன். ஆமா அப்ப பூச்சியில தான் கொஞ்சம் வரல. மீது எல்லா நேரமும் ஆத்து மண். ஆத்து மண்ணில் கட்டாதான் வீடு சாங்க. ஆமா இனிமே கட்டுறவங்கள எம்சாண்ட் தான் கட்ட முடியும். தையல் விட இதுதான் கட்டுவாங்க. இல்ல அவங்க இது வாங்கிதான் கட்டினாங்களா மணல்? நேற்று நாங்க மணல் எங்கே கிடைக்கும்னு வாங்கிதான் கட்டினோம். கொஞ்சம் போட்டு தான் கட்டினோம். மணல் தான் கிடைக்கல. எங்கே கட்டுறவங்க எல்லாம் பிடிச்சிடுறாங்க, கொண்டு வரவங்க எல்லாம். ஆனாலும் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாக்கில் கொண்டு வந்து போடுறாங்க போல. 25 லட்சம் ரூபாய்க்கு குறையாம வருமா? 25 lakhs. 1000 சதுரடி, 1000 ஸ்கொயர் ஃபீட். அது ஒருத்தருக்கு தொட்ட கைராசி நல்ல காசு வருதுன்றீங்களா? அப்படிதான். காசும் நமக்கு ஒரு சிலருக்கு அவங்க ராசிப்படிதான் காசு வருது. நீ பாக்குற வேலையை பொறுத்தே கிடையாது, இதை பொறுத்துதான். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் வருது. அதுவும் கொஞ்சம் உண்மையா சொல்லணும். வேற வேலைக்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் எண்ணித்தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் அப்படியே குமியுது காசு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நேரத்திலே 10 இடத்துல சேல்ஸ் ஆகும். இப்போ நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட மட்டுமே நான் விற்கணும்னு அவசியம் இல்லையே. திருச்சியில் இருக்க வந்துட்டு விற்கலாம். அப்புறம் அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். அந்த மாதிரிதான் இந்த நான் கட்டுறது. அந்த அம்மா மகளுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன், 2வது மகளுக்கு. மாப்பிள்ளை வந்து அன்னைக்கு சாப்பிட்டு போறாங்க அவங்க. 2வது மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருச்சு. மூத்த மக மாசமா இருக்கு, கல்யாணம் பண்ணி 2வது மகளுக்கு நிச்சயம் பண்ணிருச்சு. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குது. வீடு சொந்தமா வாங்கிருச்சு, சொந்தமா வீடு வாங்கிருச்சு, நல்லா இருக்காரு. ஆனா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருப்பா. முன்னாடி கஷ்டப்பட்டுச்சு, இப்பவுமே அது பக்குவம் தான் சொல்லுது. மத்தபடி உடம்பு உழைக்கல, பக்குவம். இந்த பக்குவத்துல நெய் எடுங்கப்பா, இந்த பக்குவத்துல இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு காட்டுது, அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் வேலையாளர்கள் தான் பாக்குறாரு. அவங்க சொல்ற பக்கத்துல வேலையாளர்கள் எடுக்கிறாளா? அப்ப நல்லா இருக்குமா? வேலையாளுக்கு அது சொல்ற பக்குவத்துல இருக்காங்க. அதுக்குதான் ஆளுங்க வச்சிருப்பாரு. ஆனா நல்ல குட் கேரக்டரா தான் இருக்கு அந்த அம்மா. நல்ல அம்மாவாதான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் பாத்தீங்களா? ஆமா, இப்ப இன்னைக்கு பார்த்தேன் நான். அது பொண்ணுக்கு வந்து நிச்சயம் தேதி குறிச்சுக்கிறாங்க. தேதி மட்டும் குறிக்கல, பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்கிறாங்க. பூ வச்சு விடுது மாமியா, அதை பார்த்தேன். அது எப்பவுமே பூ வாங்கிட்டு போறது சம்பிரதாயம். ஆமா, வாழை வர்ற பொண்ணு சுமங்கலி இல்ல, இது இல்ல, அதுக்காக பூ வாங்கிட்டு போறது. குங்குமமா வச்சு விடுவாளா? குங்குமம் வைக்க மாட்டாங்க, பூதான் வைப்பாங்க. குங்குமம் மாப்பிள்ள தான் வச்சு விடணும் கல்யாணத்தன்னைக்கு. அப்படியா? கல்யாணத்தன்னைக்கு தாலியை கட்டிட்டு குங்குமம் வச்சு விடுவோம். தாலிலையும் நெத்திலையும் வச்சு விடணும். அதெல்லாம் அப்ப பாரம்பரியமா இருக்கு. தென்னாப்பிரிக்காலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, பாரம்பரியம்லாம் கிடையாது. கல்யாணம் ஒண்ணு பார்த்தேன், ஃபுல்லா பார்க்கல. வேற வேலை ஏதோ இருந்துச்சு, வந்துட்டேன். கல்யாணம்னு ஃபங்க்ஷனுக்கு இவங்க போயிருக்காங்க, அதை நான் ஃபுல்லா பார்க்கல. என்னமோ மேலமெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறாங்க வர்றாங்க. இல்லை இடையில ஒன்று சுவங்க ஒன்று இல்லை, இந்த சுவங்கன்னு சாப்பிடும்ல சைனாக்காரம்ல, அந்த உள்ள சூப்பராக இருக்கும்ல சாப்பிட்றது. அந்த பிள்ளைல உயிரோடு இருக்குமா என்னன்னு தெரியல. அது ஆனால் சாப்பிடையில வாயை பார்க்கணும், நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு மாதிரி சொஞ்சின்னு சாப்பிடும். அப்படிலாம் அப்படியே டபக்குன்னு வாயில வைக்க அந்த பிள்ளை திட்டுறோம், அடுத்தது எடுக்கும், டபக்குன்னு வாயில வைக்க திட்டுறோம். அப்படி இருக்கீங்க. ஆனா எதுவுமே பேசி போடாதுல, வீடியோ சாப்பிட்றது மட்டும் தான் போடும். சாப்பிட்றது மட்டும் தான் போடும். அழகா எல்லாம் தொடர்ந்து எடுக்கிறது, இதுதான் பண்ணும். போதுமாட்டா தோசை? ஆப்பிரிக்காலையும் ஆனால் அவங்க சம்பிரதாயம் இருக்கு, அவங்க சம்பிரதாயம் இருக்கும். ஆனால் அவங்க போகிறதுக்குலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா?
தெரியல. நிறைய தடைகள் இருக்கு. இல்லைன்னா போயிருக்கலாமே. நம்ம நாட்டுல இருந்து போறவங்க சிங்கப்பூர் தான் போறாங்க. அதுக்கு சிங்கப்பூர்லன்னா மணி ரேட்டு கூட நினைக்கிறேன், அதுல விட. அப்படியா? ஆப்பிரிக்கால கொஞ்சம் மணிக்கு ரேட்டு கம்மி தான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஆப்பிரிக்காவில் கட்டடம் எல்லாம் இந்த மாதிரி கட்டடம் எல்லாம் ரொம்ப கிடையாது. சிங்கப்பூர் மேம் இங்க இருந்து பக்கம் போல. ஓ, அவங்க அதனாலதான் போறாங்க. திடீர்னு வந்துடுறாங்க. இன்னைக்கு நைட்டு கிளம்புறதுன்னா நாளைக்கு காலையில வந்துடுறாங்க. சென்னை மாதிரி. இது ஆப்பிரிக்காலாம் வந்து இன்னைக்கு கிளம்பி 2 நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதனாலதான் கஷ்டமா இருக்கு. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. ஆனா அங்க எல்லாம் போனா ஓரளவு நல்லா சம்பாதிக்கலாம். நான் நினைச்சேன் அது ஓரளவு சம்பாதிக்கலாம் நல்லா. அங்க அப்ளை பண்ணி போகணும். காலேஜ் ஏதாவது இருந்தா அப்ளை பண்ணாக்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா போகலாம். அங்க பிள்ளைய நிறைய படிக்கீங்களா? படிக்கீங்க. கொஞ்சம் டீசெண்டா இருக்கவங்களும் இருக்காது. ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தேன் டீசெண்டான பிள்ளைகள்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல தான் எங்கிட்ட காசு கட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு எவ்வளவு பிள்ளைய படிக்குதுங்க மம்மி. ஒரு காலேஜ்ல அப்பா, ஒரு கிளாஸ்ல, ஒரு காலேஜ்ல எல்லா பிள்ளையும் படிக்குது. ஆமா, நம்ம ஊர் ரொம்ப நாகரிகம் படுத்து போச்சு. நாகரிகம் மட்டும்தான் அப்பா. ஆமா, இல்லாதவங்கள்ட்ட பிள்ளை கூட என்ன படிக்கிறா, இன்ஜினியர் படிக்கிறா. எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலேஜில் பணம் கம்மியாக வாங்குறாங்க. 80 ரூபா 1 ரூபா வாங்குறாங்க ஒரு ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அதையும் கட்டி பரீட்சைக்கு தனியாக ஃபீஸ் கட்டி எல்லாம் தான் படிக்குது. என்ன பண்ணுறது, அப்படி படிப்போட இம்பார்ட்டன்ஸ் கூடிடுச்சு தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஏன் மம்மி? அப்படி படித்து பணத்தை அள்ளணுமா? பணம் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒண்ணுதான், தேவைதான். புரியுதா? தேவையானது. பணம் இல்லாம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது. இன்னொரு லைஃப் இருக்கு. ஆமா, பணம் மட்டுமே வாழ்க்கை. உறவு. ஆமா, உறவுகள், பாசம், பந்தம் இதெல்லாம் சேர்ந்ததே வாழ்க்கை. ஆமா, அதுவும் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றிருக்கேன். நைட்டுக்கு டின்னர் தோசை, சுட சுட தோசை. இந்த குழம்பு, தட்டுப்பயிர் குழம்பு, சாதம் கொஞ்சம் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மிதுக்கு வத்தல் வறுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடி இருக்கு, இட்லி பொடி இருக்கு, அதை வச்சு தோசைக்கு சாப்பிட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.